இப்போ வெயில் காலம் மாதிரி இல்லாமல் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது இல்லைங்களா? லைட்டாக தூறலும் மழையுமா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா களை அப்பிருச்சுங்க. இதே வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம செடியுமே பார்க்குறதுக்கு பச்சை பச்சைன்னு இருக்காது, பார்க்க கஷ்டமாக இருக்கும். இந்த களை வந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த மழை பெய்யும் பொழுது தோட்டத்தை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அழகு இல்லைங்களா? களையோடு இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. சரி, இந்த களைகள்லாம் நிறைய இருந்தால் என்ன ஆகும், செடிக்கான ஊட்டம் நமக்கு கிடைக்காது, களைகள் எடுத்துக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த தோட்டம் முழுவதும் இருந்த களைகளை க்ளீன் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு தம்பி எப்பயும் வருவாப்புல. அவங்க தான் இந்த வேலையை பார்த்தாங்க. சில நேரங்களில் நானுமே இந்த வேலையை பார்ப்பேங்க. அவங்க வராத சமயங்களில் கூப்பிட்டு கூப்பிட்டு சில நேரங்கள் அவங்க பிஸியாக இருந்தாங்க, யாருமே கிடைக்கலன்னா இந்த வேலையை நானும் செய்கிறது உண்டு. இந்த முறை இந்த தம்பி செஞ்சாப்புல கையிலே, ஏன்னா ஈரம் இருக்குங்களா, மழை பெஞ்சு நல்லா ஈரம். அப்போ நமக்கு களை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மழை பெய்கிற சமயங்களில் களை எடுத்துட்டோம்னா நல்லா தோட்டம் சுத்தமாகவும் இருக்கும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே அவர் கையிலே தாங்க சுத்தம் பண்ணார். கையில் சுத்தம் பண்ணிவிட்டு விளக்குமாற வச்சு நல்லா கூட்டி அந்த குப்பையை பூரா, புல், அந்த காஞ்ச இலை எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க. நான் ஏற்கனவே உள்ளே கொஞ்சம் எரு சேர்த்துக்கிட்டு இருக்கேன், அதிலே போடலாம் பார்த்தா நிறைய போட்டோம்னாலும் பயமாக இருந்தது. புல்லெல்லாம் தூக்கி அதிலே சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களே, பூச்சி ஏதாவது வந்துடும் சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியே கொண்டே போட்டாச்சு. இந்த கிளைகள் பக்க கிளையெல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டாச்சு. ரொம்பவும் அடம்பலாக இல்லைன்னா மரம் பார்க்குறதுக்கு பழச்செடிகள்லாம் ரொம்ப அடம்பலாக இருக்கும். அதனால் உள்ளே நுழைய முடியாத மாதிரி இருந்ததுனால சரி அதை கட் பண்ணி விட்ருவோம் அந்த ஓரங்களையெல்லாம் சொல்லிட்டு ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அதில் தப்பு, அந்த போகன்வில்லா நல்லா பெரிய கிளையாக இருந்ததோ அதை வெட்டி விட்டார். சரி, அப்புறம் என்ன செய்கிறது, நம்ம சில நேரங்களில் நம்ம செய்யாமல் செய்யும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் பார்ப்பாங்க, நம்ம கொஞ்சம் முடியலன்னும் போது அனுசரித்து தான் போயாகணும். இப்போ எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி சூப்பராக கொடுத்துட்டாங்கங்க.